நேற்று பார்த்திங்கன்னா இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம இருக்கிறது லேயில் இருக்கிறோம். லேலேருந்து பார்த்திங்கன்னா மாஹே போகிற வழி டுவர்ட்ஸ் உம்லிங்கில் அந்த ரோட்டில் இருக்கோம். ஓன் டென்ட் நம்ம இங்கே பிச் பண்ணியாச்சு. சுத்தரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல ஒரு லொக்கேஷனு. இது ஒரு ஹோம் ஸ்டே. இங்கே தான் பார்த்திங்கன்னா வந்து தங்கியிருந்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரோடு பக்கத்துலேயே ஆறு, அது பக்கத்துலேயே பார்த்தா ஹோம் ஸ்டே. நேற்று ஒரு 7 மணிக்கு மேலே வந்து ரூம் போட்டோம், ஸ்டே போட்டோம். அதுவும் டென்ட் ஸ்டே போட்டிருந்தோம். அவர் காசு கம்மியாக தான் பேசினேன். நான் ஃபஸ்ட்டு 300 தான் பேசினேன். அவங்களோட கவனிப்பு பார்த்து 600 கொடுத்துட்டேன். ஏன்னா சாப்பாடு அவர் பாட்டுக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்து வச்சு சாப்பிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அவர் எக்ஸ்ட்ராவாக 200 சேர்த்து 600 கொடுத்துருப்பேன். ஏன்னா அவ்வளோ பார்த்துக்கிறாரு. சரி, அவருக்கு நம்ம என்னுடைய கிஃப்டாக கொடுத்துட்டேன் ஒரு 600 டென்ட் நம்மளுக்கு தான். இருந்தாலும் நைட்டு 2 டீ கொடுத்தாரு, காலைல 2 காஃபி கொடுத்தாரு, நைட் டின்னரு, காலைல 2 சப்பாத்தி கொடுத்தாரு. 2 பேருக்குமே சாப்பிட சொன்னார். இல்லை எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா எனக்கு காலையில் சப்பாத்தி சாப்பிட பிடிக்காது. அதனால் எதோ வேணான்னு சொல்லிட்டேன். ஏதாவது இட்லி தோசைலாம் சாப்பிட்ருப்பேன், சப்பாத்திலாம் வேணான்ட்டேன். ஹோம் ஸ்டே எப்படி பாருங்கள். ஒரு 20 சென்ட்டில் நல்லா ஓப்பன் இடம், அது சுற்றி மரம் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்டே எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. லொக்கேஷன் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இன்னும் இவர் பெரிய ஒரு ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி, இப்போ சோலார் ஹாட் வாட்டர் ஹீட்டர் போட்டு வச்சுங்களேன். உண்மையாகவே எங்கேயாவது போயிட்டு வந்து நான் இங்கேயே ஸ்டே பண்ணிப்பேன். உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருடைய கவனிப்பு நல்லா இருந்துச்சு. பெரியவருக்கு அவரை நல்லா வீட்டு ஆளுங்களை கவனிச்சுக்கிற மாதிரி கேட்டு சர்வ் பண்ணுறா. அப்படி ஓகே, சரி கிளம்பலாம். இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் ஸ்டே தங்கினீங்களா, அங்கேருந்து இப்போ நம்ம கிளம்பி இது உம்லிவா போயின்னுக்குறோங்க. ஹோம் ஸ்டேலேருந்து கிளம்பி உம்லிவா போயின்னுக்குறோம். நேற்று தங்கின ஸ்டே தான் நல்லா இருந்தது. நேற்று நைட்டு தங்கினது என்ன ஒன்றா, நேற்று கொஞ்சம் கோல்டு மாதிரி ஆகிப்போச்சு. நல்லா ஃபுல்லாக பண்ணி கோல்டு மாதிரி கொஞ்சம் ஆகிப்போச்சு. உடம்பு கொஞ்சம் இதாக ஏமுத்துருச்சு. நியமான்ற வில்லேஜ். இது உம்லிலா போகிற நியமான ஒரு வில்லேஜ்.
நியோமாவில் பார்த்தீங்களா பெட்ரோல் வாங்கி விற்றுருக்குறாங்க. ஏன்னா அங்கே பெட்ரோல் பங்க் ரொம்ப தூரம் கிடையாது. ஆனால் நியோமாவில் பெட்ரோல் வாங்கி விற்றுருக்குறாங்க. कितना रुपये लीटर? कितना? 150 150 150 இங்கே சேல் பண்ணுறாங்க. எல்லாம் ரைடர்ஸ் எல்லாம் அங்கே ரெடியாகிறாங்களா கிளம்புறதுக்கு? லடாக் ஸ்பெஷல் துப்பா என்ன இது கேளு. चाउमीन आलू पराठा चाउमीन वेज चाउमीन चाउमीन वेज है हाँ வெஜ் சௌமின் எக் வெஜ் சௌமின். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா நியோமா. எங்கே இருக்கு பாருங்க ஊர் பேர் நியோமா லே. எங்கள் நியோமாவில் இருக்க மிலிட்ரி ஏரியாவில் அங்கே தானே ஹையஸ்ட் ஆல்டிடியூட்ல நிற்க வச்சுருக்காங்களே ஃபைட்டர் ஜெட்டு. ஆமாம் அங்கே தான் அங்கே சைனா பார்டர். சைனா பார்டர் சைனா பார்டர் பக்கம் ஹையஸ்ட் ஆல்டிடியூட்ல ஏர்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. என்னதான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இது வெஜ்ஜு சௌமீன். சௌமீன் சாப்பிடுங்கிற அப்படி டேஸ்ட் சரியில்லையா? டேஸ்ட் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. இதெல்லாம் சாப்பிடுங்க சோறு மாதிரி வரல சாருக்கு. சோறு தான் வயிறு. சப்பாத்தி சாப்பிடுங்க சாப்பிடுறது. எனக்கு சப்பாத்தி செட் ஆயிடுது. மேகியும் 3 வேளை சாப்பிட முடியாது. சும்மா ஏதாவது ஒரு வேலை வேற வழி இல்லைன்னா நான் சாப்பிடுவேன். எனக்கு பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹையஸ்ட் ஆல்டிடியூட் ரீட்டைல் அவுட்லெட் பார்த்தீங்களா எங்கே இருக்கு? நியோமாவில் இருக்குது பாருங்க. நியோமாவில் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ கவலை இல்லை. அந்த இருக்கு. ஓகே போகலாம். இது பாருங்க எவ்வளோ கிலோமீட்டர்னு போடுறேன். ஆமாம் இது இருந்துச்சுன்னா பெட்ரோல் வேணா வாங்கிட்டு தேவையில்ல. ஹான்லேவுடைய ஜங்ஷனுக்கு ரீச் பண்ணியாச்சு. இந்த இடத்துல தான் வே டு உம்ப்ளிங்ல டாப்பு. இந்த தடவை இவர் ஆஃப் ரோடில் போயிடலாம் அப்படின்ற அப்படி. இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 92 கிலோமீட்டர்ஸ் வருது இல்லை. ஆஃப் ரோடில் அப்படி வராது. இந்த ஆஃப் ரோட் பைக்கர்ஸ் தான் வராங்க. அதுவும் எல்லா இதை சூஸ் பண்ணுறாங்க. ரூட்டெல்லாம் எல்லா ரூட்டும் இதை சூஸ் பண்ணுறாங்க. அது போகிறதில்ல யாரும். ஏன்னா அந்த ஐடி பிரச்சனை இதில் இல்லை. அவன் பிரிட்ஜி மேலே போக சொன்னான். பிரிட்ஜி மேலே சொன்னான். கேட்டுக்கலாம். உங்களுக்கு கேளு ஒரு जी उमलिंगला यहाँ से जाके वो लेफ्ट ले लेना तो वो रोड चलेगा। यहाँ से राइट नहीं जाना, वो जो बोर्ड देखना हरा वाला वो आगे जो चौक पे जाके लेफ्ट ले लेना। लेफ्ट लो போறோம் இருக்கு அப்படி। ஏதோ ஒன்று குழப்பறானுங்க. அங்கே ரோடு வருது பிரி தெரியுதில்ல, எங்கே போகணும்னு தெரியலன்னு இப்படி தான் குழப்பறானுங்க அவனுங்க. புல்சார் வில்லேஜ் ரைட் சைடு.
இது பார்த்தா இங்கே ஆளுலேருந்து இப்போ ஒரு 7 கிலோமீட்டர் வந்துருக்குங்க. ரூட்டு இப்படி தான் போயினுக்குது. மட்டு ரூட்டை தாங்குது. இல்லை ஆல்ரெடி ஏற்கனவே போய் வந்த ரோடு இது இருக்குது, வண்டிக்கு போய் வந்தது இருக்குது, அதை வச்சு தான் போயிட்டு இருக்குது. அங்கே ரோடு இருக்குது, இங்கே ரோடு இல்லை, அவ்வளோதான். எது நம்ம விவசாய நிலத்தில் போகிற மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் விவசாய நிலம் இருக்குது இல்லையா, அப்படி போகிற மாதிரி இருக்குது. அப்போல்லாம் ரூட்டெல்லாம் கிடையாது. ரோடெல்லாம் அப்போ ஒரு அந்த காலத்தில் இதுதான் ரூட்டு. நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு போகிறதுலாம் இதுதான் ரூட்டு. இப்போ தான் நம்ம ஊரில் எல்லாம் சுற்றி சுற்றி ரூட்டு தார் ரோடு போட்டிருக்காங்க. 70 காலகட்டத்தில் ரூட்டே கிடையாது. இதுதான் இந்த மாதிரி இதுதான் ரூட்டு. 70 காலகட்டத்திலலாம் 80க்கு அப்போ தான் தார் ரோடு போட ஆரம்பித்தாங்க. எங்கே போனாலும் இப்படி தான் போய் ஆகணும். அந்த மாதிரி தான் இங்கே உமிழி ரோடு. அந்த காலத்து ரோட்டு நினைவுபடுத்துது. 70க்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கெல்லாம் ரோடெல்லாம் இப்படி தான் ஆளுங்க போய் அந்த ரோடு. ரூட்டு இல்லை ரூட் அதான் பார்த்தேன். இல்லை வேணாம். Sulit. புட்டிலா டாப் வழியாக வந்தால் இப்படி வந்து வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு வழி. இது வந்து ரூட் இருக்குது. இது இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நார்மல் ரூட்டே இருக்குது. இதுதான் கேட்வே டு மூவ்மெண்ட் தான் போட்டுங்க. இந்த பக்கம் போனால் ஃபொட்டிலா டாப் வருது. இப்போ இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, பிரிட்ஜிலேருந்து ஃபொட்டிலா 12 போட்டு ஃபொட்டிலா 12 கிலோமீட்டர் மிச்சமாக இருக்கும்.
ஃபொட்டிலா டாப்க்கு வேற, ஃபொட்டிலான்ற ஊருக்கு அந்த ஏரியாக்கு பேர். இந்த ஊருக்கு பேர் பார்த்தீங்கன்னா சிசும்லே. சிசும்லே. இந்த பிரிட்ஜ் பேர் சிசும்லே பிரிட்ஜ். இங்கே தான் வந்து உங்களுக்கு கஃபேலாம் இருக்கு. கஃபே இருக்கு, ஸ்டேவும் இருக்கு. நிறைய பைக்கர்ஸ் வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துருக்குறாங்க போயிட்டு வந்துட்டு. இவங்கெல்லாம் குரூப்பாக வந்திருக்காங்க, நாங்கள் சோலோவாக வந்திருக்கோம். மணாலி வரையும் குரூப்பாக வந்தோம், அதுக்கப்புறம் சோலோவாகிட்டோம் நாங்கள். தமிழர்களுடைய இது இல்லை. நல்லா இருந்துச்சு. பைக் ஆஃப் ரோட் நல்லா இருக்குது. Independence Day அதுவுமா? Okay, one photo. Yes. Independence Day அதுவுமா? நாம மும்லிங்லால இருக்கோம். With Himalayan 450. Biryani Raja ride. Himalayan 450 பைக்ல பாத்தீங்கன்னா செகண்ட் டைம். Himalayan 450ல ஃபர்ஸ்ட் டைம். நாங்க பாத்தீங்கன்னா செகண்ட் டைம் மும்லிங்லா வந்திருக்கோம். மணாலில இருந்து பாத்தீங்கன்னா சோலோ பைக் ரைட் ஆயிடுச்சு. இது சோலோ கப்புள் ரைடர்ஸ் இல்லையா? பிரியாணி ராஜா ரைட் மும்லிங்ல Himalayan 450ல வந்து அது இண்டிபெண்டன்ஸ் டேல நம்ம மும்லிங்ல வந்து ரீச் பண்ணிருக்கோம். இங்க நிறைய மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, எல்லாருக்குமே ஒரு ஆர்வம். நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இங்க ஹையஸ்ட் மோட்டபிள் பாஸ்ல வந்து செலிப்ரேட் பண்ணணும். எவ்வளவு பேர் குவிஞ்சிருக்காங்க பாருங்க. ஹாய் ஹாய். How is your breathing issue in Umlingla? Is there any issues? Now not. No, yes. After seeing this. Yes, say to all the riders, don't fear to come here. Right, don't fear to come here. Ha. Okay. Vandi parking. Ang photo. பாருங்க இங்க உட்காந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பயப்படாதீங்க, பயப்படாம வாங்க இங்க உம்லிங்லாக்கு. ஷூர், கண்டிப்பா பயப்படாம வரலாம். அண்ட் உங்க பேர் என்ன மேடம்? ரமாலட்சுமி. ரமாலட்சுமி மாதிரி இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு பைக் எடுத்துட்டு வந்துருங்க, யோசிக்காதீங்க. அண்ட் எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்ன இருக்கும்னா வந்து, ஐயோ அவ்வளவு தூரம் போறோமே, நமக்கு யாருமே தெரியாது அந்த மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லை, இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா வாங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் சென்னை. சென்னை. ஓகே ஓகே, பை. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. வாழ்த்துக்கள். 19,024 ஃபீட்ல இருக்கிற கஃபே. அங்க இருந்துச்சா ஹெல்மெட்? இப்படியே வை, அப்புறம் போகும்போது எடுத்துக்கலாம். ஏன் இது மேல வச்சுடு. பார்த்தீங்களா உமிலிகாவுக்கு பார்த்தீங்களா நிறைய பைக்கர்ஸ் வந்துருக்காங்க. அது நம்மளும் ஒரு பைக்கர். நம்ம வண்டிக்கு பாருங்கள் நிறைய வண்டி போயின்னு வந்து நிறைய வண்டி காலையிலே நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. உண்மையால உள்ள கேன்டீன் எப்படி பாருங்க கேன்டீனு.
ये वाटर बॉटल कितने रुपए 40. 40 हाँ जी. वो कितना का है? 20 का? நம்மளுடைய வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் நம்ம இந்தியாவில் இருக்க உம்லிங்ல அங்க இருக்கிறோம். நம்மளுடைய நேஷனல் பிளாகோட அது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அந்த இடத்துல நம்ம பிளாக பாத்தீங்கன்னா சந்தோஷமா பெருமையா ஆட்டிட்டு இருக்கோம். Happy Independence Day, all our Indian brothers and sisters, to all our citizens. Jai Hind. எங்கெங்கயோ கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க. உம்லிங்லால கிரிக்கெட் விளையாடி பாத்திருக்கீங்களா? பாருங்க இங்க நம்ம மக்களை பாருங்க, ஜாலியா விளையாடுறாங்க. அப்பனா எவ்வளவு நேரம் இங்க இருக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க. Don't be fear to come and ride here. எப்படி பிரீத்திங் இஷ்யூ வரலையா? இல்ல பிரீத்திங் இஷ்யூலாம் பெருசா இல்ல. ஒன்ஸ் லே நூப்ரா பேங்காங்லே நம்ம அப்படி டெம்பரேச்சர் ஓகே அடாப்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இருந்துச்சுன்னா கூட கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டா சரியாயிடுது இல்லையா? அதனால இங்க எனக்கு தெரிஞ்சு இது ஒண்ணுமே இல்லை இந்த டைமுக்கு. ஸோ பீக் மத்தியானத்தில் வந்துருக்கும். ஓகே. ஸோ இது ஒன்றுமே இல்லை. பேங்காங் லேக் நைட்டு தான் பயங்கரமாக இருந்துச்சு, பயங்கர சில்னஸ். ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே தேங்க்யூ சார். கங்க்ராட்ஸ். அதாவது நார்மலாக முடியாது, கொஞ்சம் லைட்டாக நமக்கு அந்த பூச்சி வர செய்யும். அதுக்காக சமாளிக்க முடியாத அளவுக்குலாம் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் நம்ம இதை ரொம்ப ஆக்டிவாக அங்கே இருக்கிற ஆக்டிவாக இருக்க முடியாது. அவ்வளோதான். ஆ ஆ சிசும்லே பிரிட்ஜ் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் கொட்டிலா டாப்க்கு போயிட்டு போகணும். டோட்டலாக 92 கிலோமீட்டர். இந்த சைடில் போனால் பார்த்தீங்கன்னா 67 கிலோமீட்டர். இப்படி போயிடலாம், இப்படி போயிடலாம். இது நல்லா இருந்துச்சு. இப்படி போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு போகிறது ஆஃப் ரோடு. ஆனால் இது 67 கிலோமீட்டர் டோட்டலாகவே. ஹாண்டே டு உம்லிங்ல 67. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:40 ஆகஸ்ட் 15 Thursday. உம்லிங்கில் போயிட்டு வந்தாச்சு நம்ம ரிட்டர்ன். இப்போ இந்த வழியாக போனோம். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் பாயிண்ட். ஹான்லேக்குள்ளே ஹான்லே வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ரூட்டு. இந்த இடத்தாண்டு இருந்துட்டு கொட்டிலா டாப் வழியாக போகிறதா இருந்தால் 92 கிலோமீட்டர். இதே நாங்கள் இந்த தடவை ஃபஸ்ட்டு டைம் வில்லேஜ் வழியாக போனோம். அது பார்த்திங்கன்னா 70 கிலோமீட்டர் வருது. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பொட்டிலா டாப் வழியாக போனால் ஃபுல்லாக ஹை டெரன் மாதிரி அந்த ஸ்டீப்பாக செங்குத்தாக ஏற ரோடு, நிறைய ஹேர்பின் பென்ஸு. ஆனால் ரோடு வந்து பக்கா ரோடு இருக்குது, தார் ரோடே இருக்குது. ஆனால் ஊருக்கு வழியாக போனால் பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர். அந்த செங்குத்தாக ஏறுற மலைப்பகுதி பார்த்திங்கன்னா ஒரு 10 பெண்டு மட்டும் தான் வருது.
அது ஆஃப் ரோடு. எப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த 70 கிலோமீட்டரில் ஒரு 20-25 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நார்மல் ரோடு கிடச்சிடுது, உம்லிங்லா ரோடு. ஸோ அதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். 92 கிலோமீட்டர் போனால் தார் ரோடு கிடைக்கும், ஆனால் செங்குத்தான ஷார்ப் ஹேர்பின் பெண்டு. ஊருக்குள்ளே போயிட்டு 70 கிலோமீட்டர் ரோட்டில் போகிறதா இருந்தால் ஃபுல்லாக ஆஃப் ரோடு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஹேர்பின் பெண்ட் இருக்கிற அந்த செங்குத்தான பகுதி பார்த்திங்கன்னா ஒரு 10 இடத்துல மட்டும், 10 பாயிண்ட் மட்டும்தான், 10 சுற்று, அவ்வளோதான். ஸோ நீங்கள் வரும்போது உம்லிங்லா போகிறீங்கன்னா எதை சூஸ் பண்ணுறீங்க? தார் ரோடா, செங்குத்தாக இருக்கிற தார் ரோடா, இல்லை ஓரளவுக்கு சமதளமாக இருக்கிற ஆஃப் ரோடான்றதை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். உம்லிங்லா போயிட்டு பார்த்தீங்கன்னா கரூக்கு வந்தாச்சு. கரூக்கு வந்து ரீச் பண்ணோடனே முதல்ல வேலையாக தோசை ஆர்டர் பண்ணியாச்சு. எல்லாம் மசாலா தோசை ஆர்டர் பண்ணியாச்சு. என்னதுப்பா இது? ட்ரையாக இல்லாமல் ஒரு இதாக வச்சுட்ருக்கிறதுக்கு ஸ்மெல்லுக்காகவும் எங்கள் வந்து சேர்ந்துருக்கோம். இப்போ ஸ்டே பண்ணிருக்கோம் ஹோட்டல் சிந்த் லடாக். இதுதான் ஹோட்டலுடைய அவுட்டர் வியூ. ஹோட்டல் சிந்த் லடாக் இங்கே தான் பார்த்திங்கன்னா ஸ்டே எடுத்திருக்கோம். போயிட்டு வந்து சரியான அலுப்பு, அப்படி ரூமுக்கு போகலாம். சரி, அதை எடுத்துகிட்டு வந்துடுறியா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே லேல வந்து ஹோட்டல் சிந்தில் வந்து ரூம் போட்டிருக்கோம். இந்த ரூமோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1200. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இது வந்து 3000 ப்ளஸ் இதை போட்டிருக்காங்க ஆன்லைனில். ஆமாம் ஆமாம், ஒரு வெப்சைட்டில் 3600, இன்னொரு வெப்சைட்டில் நாங்கள் நேரில் வந்து கேட்டதுக்கு ஒரு 2000. அப்புறம் நான் மார்ஜின் பண்ணி ஏன்னா இல்லை கொஞ்சம் இதாக இருக்குது, ஆஃப் சீசன் இருக்கனால 1600 கேட்டால் கொடுத்துட்டாங்க. நான் 1000 கேட்டேன், 1000 தான் ரூம் போகணும், அது அவ்வளோதான் வேணும்னு கேட்டேன். இல்லை அவ்வளோதான் கம்மியாகாது, 1500 அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் போய் லாஸ்ட்டாக 1200 பேசி முடிச்சேன். 1200 இது ரூமு நல்லா இருக்குது, பரவாயில்ல. நல்லா ஒரு ஸ்டாருக்கு ஹோட்டல் கேட்டகரி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஹோட்டல்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஆஃப் சீசனில் ரேட்டு எல்லாம் தரமாட்டாங்க. இதெல்லாம் ஆஃப் சீசனாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 3000 ப்ளஸ் தான் இருக்கும் ரூம். இதெல்லாம் வந்து ஆஃப் சீசன் ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா லேலேருந்து ஒரு 80 கிலோமீட்ரு ஹிமியான்ற ஒரு வில்லேஜில் தங்கியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் ஸ்டே, ஒரு 6 ஏக்கர் கிட்ட இடம் வந்து நல்லா ஃப்ரீயாக ஒரு நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஓப்பனாக இருந்துச்சு, புல்வெளி இருக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. மரம் சுற்றி மரம் அந்த மாதிரி கார்டன் மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனால் அங்கே நேற்று நைட்டு வந்து ஆல்ட் ஆகிட்டோம். எங்கேருந்து மணாலிலேருந்து நேற்று நைட்டு வந்து ஆல்ட் ஆகிட்டோம். அங்கே இமியாலேருந்து பார்த்திங்கன்னா நான் தங்குற இடத்துலேருந்து ஆன்லைன் வந்து 170 கிலோமீட்டர் கிடச்சி. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர், அதெல்லாம் மேப்பில் காமிக்காது. அது ஆஃப் ரோடு காமிக்கும். அது 70 கிலோமீட்டர் இருக்கும். அது ஆஃப் ரோட்டில். இதுவே ரோடு இருக்குது. ரோடு வந்து 92 கிலோமீட்டர். சரி, நான் போன டைம் போகும்போது போகிறதும் வரது ரெண்டுமே ரோடு வழியே போய் வந்துட்டேன். இந்த முறை ஆஃப் ரோட்டில் போகலான்னு சொல்லிட்டு ஆஃப் ரோட்டில் போனேன். ஆஃப் ரோடு போகிறது 70 கிலோமீட்டர் வந்துச்சு. நம்ம வண்டியில் மீட்டரில் செக் பண்ணும்போது 70 கிலோமீட்டர் வந்துச்சு. இன்றைக்கி பார்த்து அது ஒரு 170, ஒரு 70, 240. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உம்லியில் வந்து உம்லியில் இருந்துட்டு அங்கேருந்து நேராக லே வந்தோம். லே வந்து 320 கிலோமீட்டர். இது மொத்தம் 320 கிலோமீட்டர் வந்துச்சு. அங்கேருந்து உம்லியில் வந்து ஒரு 2 கம்பெனி கிளம்பணும். கரெக்டாக இங்கே ஒரு 8:30 மணிக்கு கருக்கு வந்து சேர்ந்துட்டேன். லே வந்து ரூம் போட்டு லே ரூம் போடும்போது மணி அப்படியே ஒரு 9 வந்துருக்கோம். லே ரூம் போடும்போது இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு இது. ஆமாம், நான் ஸ்டாப் ரைடர்லேருந்து டஃப் ரைடர் ஆப்டாவிடு மிஸ்டர் பிரியாணி ராஜா. இன்னைக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. 560 கிலோமீட்டர். மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டோட்டல் ரைடு பார்த்தீங்கன்னா 560 கிலோமீட்டர் டோட்டல் ரைடு. அது ஹைவேஸில் ஓட்டுறது பரவாயில்ல, இந்த மாதிரி டஃப் டெரேனில் எப்போ வந்த உடனே சுடுதண்ணில் நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 2 பேர் குளிச்சது தான் கரெக்டாக இருந்துச்சு.
சரி ஆன்லைனில் வந்து ஆன்லைன் வாங்க கீழே வந்து இறங்கும்போது எப்படி எனக்கு 5 மணி ஆயிடுச்சு. இது ஆன்லைனில் ஒரு வாட்டர் பாட்டில் கட் பண்ணி பெட்ரோல் ஊற்றிட்டு அதான் பிரேக்கு பெட்ரோல் ஊற்றிட்டு அங்கே கிளம்புனா நேராக 8:30 மணிக்கெல்லாம் இதில் வந்து சேர்ந்துட்டோம், கருக்கு வந்து சேர்ந்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது அங்கேருந்து அது 250 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அது ஆமாம், கரு ஹாண்ட்லேருந்து உம்லிங், ஹாண்ட்லேருந்து லேக்கு, லேக்கு ஹாண்ட்லே டு லே 247 டோட்டலாக தான். டோட்டலாக 520 கிலோமீட்டர் அடிக்கி. நீ கொஞ்சம் ரைட் இன்றைக்கி டஃப்பாக இருந்துச்சு, நேற்று டஃப்பாக தான் இருந்தது. ஏன்னா நேற்று மணாலிருந்து நேராக கரு வந்து கருவில் இப்போ கருவிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்லைன் வீட்லேயே போயிட்டு ரூம் போட்டோம். அது ஸ்டென்ட்ரி ஸ்டே போட்டோம். நேற்று ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. 5ஆம் தேதி கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் அடிச்சு முடிச்சுன்னு நேற்று இது வந்து சேர்ந்துட்டோம். ஆமாம், இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு உம்லிங்கில் இருக்கணும்னு பிளான் அதனால பிளான் பண்ணோம். அதனால சரி அடிச்சு பிடிச்சின்னு வந்துட்டோம். இல்லைன்னா சரி பொறுமையோட போயிருப்போம். அடிச்சு பிடிச்சின்னு வந்த ரீசன் அதுதான். சரி நீ 15th வந்து நம்ம மேலே இருக்கணும், உம்லிங்கில் இருக்கணும், நம்ம ரைடரோட இதை கொண்டாடுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயிடணும். எவ்வளோ ரைடர்ஸ் பார்த்தியாங்க? ஃபுல் ரைடர் இன்னைக்கு பயங்கர ரைடர்ஸ். எவ்வளோ வண்டிங்க வந்துட்டே இருக்குது போயினே இருக்குது. அந்த மாதிரி வண்டிங்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. எங்களுடைய எய்மை பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு உம்லிங்கில் இருக்கணும்னு நினச்சோம். கரெக்டாக போயிட்டு ரீச் பண்ணிட்டோம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரியன் ராஜா ரைட் சேனல். நாங்கள் கப்பல் ரைடர்ஸ் ரமா லக்ஷ்மி அண்ட் ராஜன். ஜெய் ஹிந்த்.